சித்ரா பௌர்ணமி 2024 ஏப்ரல் 23 சித்ரகுப்தரின் பிறந்த நாள். சித்ரா பௌர்ணமி அல்லது சித்திரை பூர்ணிமா என்பது தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல்-மே பூர்ணிமா நாளில் பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படும் ஒரு தமிழ் விழாகும். சித்ரா பௌர்ணமி சடங்கு சித்திரகுப்தரை நினைவு கூறுகிறது. அவர் ஸ்கிரிப்டுகளின்படி மரணத்தின் கடவுளாக யமன் உதவியாளர் இருக்கிறார். தேவருக்கு தலைவனான இந்திரனுக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றும் சேரும் சித்திரகுப்தரின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று அல்லது சித்திரை பூர்ணிமா 2024 தேதி ஏப்ரல் 23 ஆகும். சித்ரகுப்தா என்ற படங்களில் தொகுப்பு என்ற பொருள். சித்திரகுப்தன் அந்த நபரின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை ஆராய்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஒரு நபர் இறந்தால் அவர் ஆன்மா முதலிடம் யமனிடம் செல்கிறது. அங்கு சித்திரகுப்தன் தனது செயல்கள் யமனிடம் தெரிவிக்கிறார். இந்த நாளில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மக்கள் செய்த பாவங்களை போக்க புனித நதிகள் மற்றும் கோயில் குளங்களில் நீராடுகிறார்கள். தென்னிந்தியாவில் சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோயில் கும்பகோணம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் அமைந்துள்ளது. திருக்கொடிக்காவில் உள்ள திருக்கோடீஸ்வரர் கோயிலில் சித்திரகுப்தருக்கும் யமனுக்கும் தனித்தனியே சன்னதிகள் உள்ளன. இக்கோயில்களில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. புராண கால சித்ரா பௌர்ணமியுடன் தொடர்புடைய கடவுள் இந்திரன், கடவுள்களின் ராஜா மற்றும் அவரது குரு பிரகஸ்பதி சம்பந்தப்பட்ட புராண கதை உள்ளது. ஒரு முறை இந்திரனுக்கு பிரகஸ்பதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்திரன் குருவை மதிக்காத தவறியதால் குரு இல்லாத நேரத்தில் பாவங்களை செய்ய தொடங்கிய இந்திரனுக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்தினான். நாட்கள் கடந்தன. பிரகஸ்பதி தன் கடமைக்கு திரும்பினான். பாவ சுமையை குறைக்க பூமிக்கு யாத்திரை செல்ல இந்திரனுக்கு அறிவுரை கூறினான். யாத்திரையின் போது இந்திரன் தான் பாவங்களில் இருந்து மீட்கப்பட்டதை உணர்ந்தான். கரம்பம் அடுத்தடியில் சிவலிங்க இருப்பதை கண்டு சிவபெருமான் தன் பாவங்களை போக உதவியாக நம்பினார். இதைத் தொடர்ந்து அவரை வழிபடத் தொடங்கினார். அருகில் உள்ள குளத்தில் கிடைத்த தங்க தாமரை கொண்டு சிவபெருமானை வழிபட்டார். ஒரு சித்ரா பௌர்ணமி நாளில் நடந்ததாக நம்பப்படுகிறது மற்றும் அந்த இடத்தில் தென்னிந்தியாவில் உள்ள மதுரை ஆகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி நாளில் தேவேந்திர பூஜை நடைபெறுகிறது. கோவில்களில் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டங்கள் கேரளாவில் இடுக்கியில் உள்ள குமுளில் அமைந்துள்ளன. மங்களாதேவி கோயிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை மிகவும் மத ஆர்வத்துடன் கொண்டாடியது. தென்னிந்திய காவியமான சிலப்பதிகாரத்தின் முக்கிய கதாபாத்திரம் கண்ணகி அல்லது கண்ணகி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மங்களாதேவி கோயில் பாண்டிய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான இக்கோயில் சித்ரா பௌர்ணமி விழா தவிர ஆண்டு முழுவதும் மூடப்பட்டிருக்கும். கேரளா மற்றும் அருகில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்கள் பண்டிகை நேரத்தில் கோயிலுக்கு வருகின்றனர். தமிழ்நாட்டில் மேல்மருவத்து ஆதிபராசக்தி சித்தி சித்திரப்பீடமும் சென்னை வடக்கே 91 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமி விழா மிக முக்கியத்துடன் கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகிறது? புராணங்கள் கூற்றப்படி யமலோக ராஜனான யமதர்மனின் உதவியாளராக மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகள் எழுதுபவர் சித்திரகுப்தன் ஒரு முறை பார்வதி தேவி அழகான ஓவியம் ஒன்றை வரைந்து கொண்டிருந்தார். அப்போது அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் இந்த ஓவியத்திற்கு உயிர் தருமாறு கேட்டுள்ளார். பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஓவியத்திற்கு சிவபெருமான் உயிர் அளித்தார். சித்தையிலிருந்து பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் ஆவார். அந்த சித்திரகுப்தன் தான் படைக்கப்பட்டது போலவே அவரும் உயிர்களை படைக்க முயற்சித்துள்ளார். இதனால் படைக்கும் கடவுளான பிரம்மன் அதிர்ச்சி அடைந்து சிவபெருமானின் கோரிக்கையை விடுத்துள்ளார். பின்னர் சிவபெருமான் யமலோகத்தில் மனிதர்களை பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்க பொறுப்பை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்துள்ளார் என்று கூறுகிறது. அந்த சித்திரகுப்தன் அவதரித்த நாளே சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படும் புராணம் கூறுகிறது. சித்ரா பௌர்ணமி தமிழக கொண்டாடிய பண்டிகைகளில் மிகவும் முக்கியமான திருவிழாவாக இருந்துள்ளது. இன்று சித்ரா பௌர்ணமி பெரிய அளவில் கொண்டாடப்படாவிட்டாலும் அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுள்ளது. திருச்சி நெடுங்கலாதர் கோவில் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலில் உள்ள பழங்கால கல்வெட்டுகளில் சித்ரா பௌர்ணமி குறிப்பு உள்ளது. மலைக்கோட்டை விநாயகர் கோயில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை செய்து தொடர்பாக குறிப்புகள் உள்ளே சான்றிதழ் இருக்கிறது.